Hello viewers, welcome to Super Brain. Example 3.47 பார்க்கலாம். Varshika drew 6 circles with different sizes. Varshika வந்து 6 circles வந்து draw பண்றாங்க. Different sizeல வந்து draw பண்றாங்க. Draw a graph for the relationship between the diameter and circumference of each circle as shown in the table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எதுக்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கிராஃபை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சர்க்கிள்ஸ் தான் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6th ஒன் வந்து டயாமீட்டர் 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்மள கேட்குறாங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, டயாமீட்டர்னா இந்த சென்டர் பாயிண்ட் வழியா இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை 2 இடத்துலயும் டச் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ்னா இந்த சுத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த டயாமீட்டரை யூஸ் பண்ணி இந்த சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிப்போம். நார்மலாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி 2πr யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இந்த டயாமீட்டர்ல இருந்து 6 கண்டுபிடிச்சிட்டு 2πrல சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைச்சிரும். பட் அந்த இங்க வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல போட போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த டயாமீட்டரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கணும். எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பாருங்க 1 2 3ன்னு அதிகமாயிட்டே போகுது. சர்க்கம்ஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாயிட்டே தான் போகுது. 3.1 6.2ன்னு அதிகமாயிட்டே போகுது. அப்போ எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒய் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது டைரக்ட் வேரியேஷன். ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா, ஃப்ரம் த கிவன் டேபிள் நீங்கள் பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் டார்க்காக தெரியணும் அப்படின்றதுக்காக பென் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் கிராஃப் போடும்போது பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எழுதும் போது பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். From the given table, x increases, y also increases. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து டைரக்ட் வேரியேஷன். therefore it is direct variation அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா y = kx இருக்கும். டைரக்ட் வேரியேஷனா இது ரெண்டும் மல்டிப்ளேல வரும், கேவும் எக்ஸும். இன்கேஸ் இன்டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷனாக இருந்தால் அப்படியே பையில் எழுதணும், k/x இருக்கும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் y தான் வரும். ஸோ டைரக்ட் வேரியேஷனால y = kxன்னு போட்டுக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ k தான் நமக்கு வேணும். இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், டிவைடட்ல வந்துடும். அப்போ y/x அப்படின்னு கிடைக்கும். இப்போ k வேல்யூ கண்டுபிடிச்சு இதில் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ kனா என்ன, y/x இல்லையா. இப்போ டேபிள்ல பாருங்க, இங்க பாருங்க சர்க்கம்ஃபரன்ஸ் தான் y, டயாமீட்டர் வந்து x. அப்போ இது y, இது x. அப்போ y/xனா 3.1/1. அப்போ k = 3.1/1 = இது y, இது x இல்லையா. அப்போ 6.2/2. 6.2/2. ஸோ 2 வேல்யூ போட்டால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸோ இது 2 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். எங்கே ஈக்குவல் டு சைன் போடணும். இப்போ பாருங்க என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3.1/1னா 3.1 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 டேபிளில் இது 1 டைம், 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 6 வந்து 3 டைம்ஸ், 2 வந்து 1 டைம். இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ என்ன தான் கிடைக்குது நமக்கு, k உடைய வேல்யூ 3.1 தான் கிடைக்கும். இந்த k உடைய வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து 3.1 கிடைச்சிருக்கா, இதை எடுத்துட்டு வந்து ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும்னா ஈக்குவேஷன் 1 implies y = k என்ன வந்து நமக்கு 3.1. ஸோ 3.1 into x. இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். இதுக்கு தான் இப்போ நம்ம கிராஃப் வந்து டிரா பண்ண போறோம். இப்போ வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க போறோம். பாயிண்ட்ஸ் இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது x, இது y. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் 1,3.1. அதுக்கப்புறம் 2,6.2. ஸோ இந்த மாதிரி இந்த 5 பாயிண்ட்ஸையும் எடுத்து எழுதிக்கலாம். 1,3.1, 2,6.2, 3,9.3, 4,12.4 and 5,15.5. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பிளாட் பண்ண போறோம். இப்போ நமக்கு இங்கே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன நம்பராக தான் இருக்குது. அதுவும் நமக்கு இங்கே பாயிண்ட்லேயும் வந்திருக்கு. அதனால நம்ம 1 1ஆவே எடுத்துக்கலாம். எக்ஸ்லேயும் 1 யூனிட் எடுத்துக்கலாம், ஒய்லேயும் 1 யூனிட் எடுத்துக்கலாம்.
ஸோ நான் இப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இங்கே 1 யூனிட்டாக எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டயாமீட்டர், எக்ஸை வந்து டயாமீட்டர் எடுத்திருக்கோம் இல்லையா, யூனிட்டும் நம்ம ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்திருக்கோம், அதோடைய யூனிட் சென்டிமீட்டரும் இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு ஸ்கேல் எழுதணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். 1 தான் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸும் நம்ம 1 தான் எடுத்திருக்கோம், அதனால 1 யூனிட் போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 1,3.1. ஸோ 1 அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்கே பார்க்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 3.1ன்னா இங்கே 3க்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் தான் 3.1 இருக்கும். இங்கே 1க்கு நேராக பார்க்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா 3.1. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே 3க்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் தான் 3.1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் எழுதிக்கலாம் 1,3.1 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு 2,6.2. ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 2 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 6க்கு நேராக பார்க்கணும். ஸோ 6க்கு நேராக 2ன்னு சொல்லும் போது செகண்ட் லைன், அப்போ நமக்கு எங்கே வரும்னா இந்த செகண்ட் லைனில் பாயிண்ட் வரும். கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல 2,6.2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3,9.3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 3க்கு நேராக பார்க்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா 9லேருந்து 3 லைன்ஸ் வந்து மேலே பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3. ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. இந்த இடத்துல 3,9.3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,12.4. ஸோ இங்கே 4க்கு நேராக பார்க்கணும், இங்கே 12 பார்த்தீங்களா, இங்கேருந்து 4 லைன்ஸ் மேலே போகணும். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். இங்கே வந்து என்ன பண்ணலாம், 4,12.4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5,15.5. 5 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், அப்படியே நம்ம இங்கே 5க்கு நேராக பார்த்துட்டு வரும்போது இங்கே 15 இருக்கு இல்லையா, ஸோ 15லேருந்து 0.5 சொல்லும் போது கரெக்டாக இந்த சென்டராக இருக்க லைனாக தான் நமக்கு 0.5 இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் ஒரு லைன் கொஞ்சம் லைட்டாக டார்க்காக போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம், 5,15.5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த 0லேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்கேலை வந்து கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வச்சுட்டு 0லேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே வந்து ஏரோ மார்க் போட்டுட்டு இந்த லைனுக்கு நேம் எழுதணும், கையோடு எழுதிடுங்க. எந்த நேம் எழுதுறீங்கன்னா இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, லாஸ்ட் ஈக்குவேஷன் 1லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். y = 3.1 × x. ஸோ இங்கே எழுதிக்கோங்க y = 3.1 × x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா, டயாமீட்டர் 6 இருக்கும் போது சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இதில் இங்கே 6 பார்க்கணும். டயாமீட்டர்னா எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்கோம் இல்லையா, இங்கே 6லேருந்து டாட்டட் லைன் அப்படியே நம்ம போட்டுகிட்டே வரணும், இந்த கிராஃபை டச் பண்ணுற வரைக்கும் போடணும். ஸோ இதை இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 6லேருந்து நம்ம டாட்டட் லைன் போட்டுக்கிட்டே வரணும். கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைனை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி நம்ம டாட்டட் லைன் போடணும். கரெக்டாக இங்கே 18.6ல் தான் இது வந்து நமக்கு இங்கே இன்டர்செக்ட் ஆகணும். இப்படி அந்த 18.6 நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், அதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அதை வச்சு நம்ம கிராஃபை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு தான் அவங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3.1 கூட 6 மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு y கிடச்சிரும். ஸோ 3.1 கூட 6 மல்டிப்ளை பண்ணும்போது 18.6 நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 18.6க்கு நேராக தான் நமக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகணும், இந்த எக்ஸுடைய வேல்யூ. எனக்கு கரெக்டாக இது இன்டர்செக்ட் ஆகல, அதெல்லாம் நான் இங்கே அழைச்சிருக்கேன். ஸோ நான் இது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ லைனை நான் ட்ரா பண்ணுறேன். நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட்டட் லைனை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கூட நீங்கள் கரெக்டாக 18.6 நேராக போட்டு இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால நான் அதை வந்து இங்கேயே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 18.6க்கு நேராக இது இன்டர்செக்ட் ஆகும். ஸோ 6ன்னு சொல்லும்போது இந்த 18க்கு மேலே இந்த 5ன்றது கொஞ்சம் டார்க்காக தெரியும் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற லைன். ஸோ அங்கே வந்து நீங்கள் டாட்டட் லைன் கரெக்டாக போட்டு வாங்க.
இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம்னா 6,18.6 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது கரெக்டாக வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அதனால் ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து நம்ம ஒய் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ ஃபைனலாக எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஃப்ரம் த கிராஃப்னு போட்டுக்கோங்க. When its diameter is 6 cm, its circumference is அப்படின்னு எழுதிக்கலாம். When diameter is 6 cm, its circumference is, இப்போ நமக்கு எவ்வளோ ஆன்சர் வந்தது 18.6 cm கிடைச்சது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். எக்ஸாம்பிள் 3.48 பார்க்கலாம். A bus is traveling at a uniform speed of 50 km per hour. Per hourக்கு ஒரு பஸ் 50 கிலோமீட்டர் போகுதான். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா ஒரே மாதிரி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். Draw the distance, time, graph and ends find. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நமக்கு கிராஃபில் போட சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு டேப்லர் காலம் கொடுக்கல, நம்ம தான் டேப்லர் காலம் போடணும். ஸோ இங்கே எதுக்கும் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமு அப்புறம் டிஸ்டன்ஸ் எழுதிக்கலாம். டைம் டேக்கன் எக்ஸில் எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா per hourன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டினில் நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, how far will it travel in 90 minutesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. the time required to cover a distance of 300 km from the graph அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு டைம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் நம்ம மினிட்ஸ்க்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார் வச்சும் நம்ம இந்த சம்மை போட முடியும். ஸோ நம்ம மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன் மினிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இது கிலோமீட்டரில் இருக்கும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா நம்ம மினிட்ஸில் சொல்ல போகிறோம். இங்கே 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் அந்த பஸ் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். அதனால 60லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 60 மினிட்ஸ்க்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ். 50 போட்டுக்கலாம். 1 ஹவர்னா 60 மினிட்ஸ்லேயே அது மினிட்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு 2 ஹவர்ஸ் அப்படின்னா 60யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்ன கிடைக்கும், நமக்கு 120 கிடைக்கும். அப்போ இது அப்படியே என்னாகும், ஒரு 50 ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போகுதுன்னா 2 ஹவர்ஸில் 100 கிலோமீட்டர்ஸ் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 60யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 ஹவர்ஸ்க்கு கிடைச்சிடும். அப்போ 180 கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 6 டேபிள் வருது இல்லையா, 1 6 ஆர் 6, 2 6 ஆர் 12, 3 6 ஆர் 18, அதே தான் கூட ஒரு 0வை ஆட் பண்ணிகிட்டே போயிடுங்க. அவ்வளோதான். 4 6 ஆர் 24, 5 6 ஆர் 30 நமக்கு வரும். ஸோ இன்னும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 50 ஆட் ஆகிட்டே போகும். 50 100 150 200 250 வந்துடும். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யோ நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டைரக்ட் வேரியேஷன். இப்போ எப்படி எழுதலான்னா, ஸோ ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் இன்க்ரீசஸ், y also increases. Therefore, it is direct variation. ஸோ டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா y = kx இருக்கும். அதுவே எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒய் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்ததுன்னா நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா k/xன்னு கிடைக்கும். y = k/xன்னு போடுவோம். டைரக்ட் வேரியேஷனாக இருக்கிறதுனால 2 மல்டிப்பிளில் வந்துடும். ஓகே, இப்போ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா கே வேல்யூ தான் வேணும். ஸோ மல்டிப்ளேயில் இருக்க இந்த எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம கே வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி இதில் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y/x, இதுதான் y, இதுதான் x. அப்போ 50/16 போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு
இது y, இது x. அப்போ நல்லா 100/120 எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே ஈக்குவல் டு போட்டு எழுதினாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸோ 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 0வையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 5/6 வருது. இங்கேயும் இந்த 0யும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிளில் 6 டைம்ஸ், 2 டேபிளில் 5 டைம்ஸ். இப்போ பாருங்கள் அதே 5/6 தான் நமக்கு கிடைக்குது. அப்போ k வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 5/6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த k வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இப்போ ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா y = k இருக்கிற இடத்துல 5/6 போட்டுக்கலாம், அப்புறம் xன்னு போட்டுக்கலாம். இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம், கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாமா? 60, 50, 120, 100, 180, 150, 240, 200, லாஸ்டா 300, 250. இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் வேல்யூலாம் பாருங்கள் 60, 120, 180, 240 இருக்குது. இப்போ நமக்கு இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ 90 பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வரல, அதனால நம்ம 30 எடுத்துட்டோம்னா 90 நமக்கு வந்துடும். ஸோ எக்ஸ் வேல்யூ எல்லாமே 30 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எக்ஸில் வந்து 30, 60, 90, 120ன்னு சொல்லிட்டு 30 எடுத்துக்கோங்க. அதாவது 3 டேபிள் எழுதிட்டு கூட ஒரு 0 போட்டுக்கோங்க. 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27, 30, 33, 36ன்னு எழுதிட்டு கூட ஒரு 0 போட்டுருங்க. அவ்வளோதான், அது வந்து 30 டேபிளாக வந்துடும் நமக்கு. இங்கே வந்து டைம் டேக்கன், இது வந்து டைமில் எடுத்திருக்கோம். மினிட்ஸ் வந்து அதில் யூனிட்டும் நம்ம சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒயில் இருக்கிறதுல பாருங்களேன் 50, 100, 150, 200, 250 எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50-50 தான் இருக்குது. கொஸ்டின்லேயும் நமக்கு 300 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை 50-50 எடுத்துக்கலாம். ஸோ ஒயில் வந்து எல்லாமே 50-50 எடுத்துக்கோங்க. இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டு கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் எழுத போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = எக்ஸில் வந்து நம்ம 30 எடுத்தோம், அதனால 30 போடணும். இங்கே வந்து 50 போடணும், பட் இங்கே யூனிட்ஸ் எழுதணும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம மினிட்ஸில் எடுத்ததுனால இங்கே மினிட்ஸ் அப்படின்ட்டு எழுதணும். இது வந்து நம்ம கிலோமீட்டரில் எடுத்திருக்கோம், அதனால இங்கே கிலோமீட்டர் அப்படின்னு போடணும். இந்த முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.47ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம டயாமீட்டர் வந்து சென்டிமீட்டரும் சர்க்கம்ஃபரன்ஸும் சென்டிமீட்டரில் எடுத்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட்க்கு பதிலாக சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கேயும் சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க, நாங்கள் போட மறந்துட்டேன். இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிக்கலாம். 60, 50 எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 60 பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 50 பார்க்கணும். ஸோ 60 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது, இதுக்கு நேராக 50 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே 60, 50 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 120, 100 120 நமக்கு இங்கே இருக்குது, இதுக்கு நேராக 100 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 120, 100 அப்படின்ட்டு இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 180, 150 180 இங்கே இருக்குது, 150 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நேராக இதுக்கு நேராக இங்கே வந்துடும். ஸோ 180, 150. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 240, 200 240 நமக்கு இங்கே இருக்குது, 200 இந்த இடத்துல வரும். ஸோ 240, 200. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 300, 250. ஸோ 300க்கு நேராக இங்கே 250 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வரும். ஸோ 300, 250ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டாட்ஸ்லாம் சேர்த்து நம்ம லைன் போட போகிறோம். ஸோ 0லேருந்து போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் கரெக்டாக வர மாதிரி ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லைனுடைய நேம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் இந்த லைனுடைய நேம். இதை எடுத்து எழுதிக்கோங்க. y = 5/6x. இப்போ கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். the constant of variation, அதாவது k வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம k வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், அதை எடுத்து எழுதிக்கலாம். constant of variation is என்ன வந்திருக்கு நமக்கு 5/6 வந்திருக்கு, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, how far will it travel in 90 minutes? ஸோ 90 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ 90 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது நம்மளுடைய டைம் இல்லையா. ஸோ 90 மினிட்ஸ்னா இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு நேராக நம்ம இங்கே டாட்டட் லைன் போடணும், அதுக்கு நேராக இங்கே என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ பாருங்க 90க்கு நேராக நான் டாட்டட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு நேராக இங்கே நமக்கு ஒயில் என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஒயில் பார்த்தீங்கன்னா 50க்கும் 100க்கும் நடுவில் வருது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்னவா இருக்கணும், 75 இருக்கணும். அப்போ 75 கிலோமீட்டர் தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ல இருந்து தான் ஒய்யை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரோ மார்க் இப்படி தான் போகணும். ஸோ 90லேருந்து போட்டு தான் நம்ம 75 கண்டுபிடிச்சோம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் ஃபார் 90 minutes இஸ் என்ன கிடைச்சது, நமக்கு 75 கிலோமீட்டர்னு கிடைச்சிருக்கு. அதை எழுதிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, த டைம் ரிக்வயர்ட் டு கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 கிலோமீட்டர் ஃப்ரம் த கிராஃப். 300 கிலோமீட்டர் போகணும்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம்னா, த டைம் டேக்கன் டு கவர் எ 300 கிலோமீட்டர் இஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். தி டைம் டேக்கன் டு கவர் 300 கிலோமீட்டர் இஸ். அப்போ 300 கிலோமீட்டர் வந்து நம்ம ஒயில பார்க்கணும். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 300 கிலோமீட்டர்னு. அப்போ இங்கேருந்து நம்ம டாட்டட் லைன் போடணும். இப்போ எக்ஸுக்கு நேரம் என்ன வருதுன்னு பார்க்கணும். 360ல் கரெக்டாக வருது நமக்கு. ஸோ ஆரோ மார்க் எப்படி போடணும்னா, இங்கேருந்து தான் நமக்கு வருது இப்படி. ஸோ இப்படி தான் நம்ம ஆரோ மார்க் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 360 மினிட்ஸில் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா, இங்கே 360 மினிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம ஆருக்கும் கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். ஸோ 360 மினிட்ஸ்னா ஹார்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இதை 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதை 60ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 6 டேபிளில் இது 6 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ நம்ம என்ன கிடைக்கும்னா, ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 6 hours அப்படின்னு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். எக்ஸாம்பிள் 3.49 பார்க்கலாம். A company initially started with 40 workers to complete the work by 150 days. அதாவது 150 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 ஒர்க்ஸை வந்து ஒரு கம்பெனி இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா லேட்டர் இட் டிசைடட் டு ஃபாஸ்டன் அப் த ஒர்க் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் as shown below. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க்கர்ஸோடைய கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்தினாங்களாம். கீழே இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸில் எடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒயில். ஸோ ஒர்க்கர்ஸ் ஃபர்ஸ்ட்டு 40 ஒர்க்கர்ஸ் இருக்கும் போது 150 டேஸில் முடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 50 ஒர்க்கர்ஸ் இருக்கும் போது 120 டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதேமாதிரி 60 வந்து 100 டேஸில், 75 ஒர்க்கர்ஸ் வந்து 80 டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நமக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கிராஃப் த அபவுட் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் வேரியேஷன். இது என்ன வேரியேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னே சொல்லிடலாம், அந்த டேப்லெட் காலத்தில் இங்கே பாருங்கள், எக்ஸ் வேல்யூலாம் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒய் வேல்யூ பாருங்கள், நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுது. அப்போ ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒன்று வந்து குறைஞ்சிட்டே வந்ததுன்னா அதை நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து டைப் ஆஃப் வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வேரியேஷன். சரி, நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டைப் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. From the given table, x increases, y decreases. y value என்னாச்சு, நமக்கு குறைஞ்சிட்டே வந்தது. அதனால இது பார்த்தீங்கன்னா it is inverse variation அப்படின்னு எழுதிக்கலாம். indirect variation எழுதினாலும் கரெக்டு தான். அப்போ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y equal to k by x இருக்கும். அதாவது டைரக்ட் வேரியேஷனா இது ரெண்டும் மல்டிப்ளேல வரும், y ஈக்குவல் டு kx வரும். இன்டைரக்ட் வேரியேஷனா இது என்ன ஆகும்னா பைல வரும். பாருங்க, k by x அப்படின்ட்டு வரும். இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ k வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன வேணும், k வேல்யூ தானே வேணும். இந்த k மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே டிவைடட்ல இருக்கிற x வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போது என்ன ஆகும்னா நமக்கு மல்டிப்ளேல போயிடும். அப்போ என்ன ஆகும், x இன்ட்டு ஒய்யா மாறிடும். இப்போ நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ நமக்கு டேப்லெட் காலத்தில் இது எக்ஸு இது ஒய், அப்போ இது எக்ஸ் இது ஒய்யாக தானே இருக்கும். அப்போ எக்ஸ் என்ன இருக்குது நமக்கு 40, ஒய் வந்து 150. அப்போ நம்ம இங்கே 40 × 150 அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு போட்டுட்டு இன்னொன்றும் நம்ம எழுதிக்கலாம், 2 எழுதிக்கலாம். 50 × 120, 50 × 120. நீங்கள் எத்தனை போட்டாலும் அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 சொன்னால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 × 15 மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 20 பேலன்ஸ் 2 1 4 4 எவ்வளோ வருது நமக்கு 60 கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 0 இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 5 are 60 வரும். அதுக்கப்புறம் இந்த 2 0, அதே 6000 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ கே வேல்யூ நமக்கு வந்து 6000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த கே வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ 1ல் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ 1 என்ன ஆகும், y = k வந்து நமக்கு 6000 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். இதுக்கு தான் இப்போ நம்ம கிராஃபை ட்ரா பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே கொஷின் வந்து நமக்கு டைப் ஆஃப் வேரியேஷன் தான். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது நீங்கள் அண்டர்லைன் பண்ணியும் காமிக்கலாம் பென்சிலில். ஓகே, இப்போ பாருங்கள், பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்ஸு. 40, 150, 50, 120, 60, 100, லாஸ்ட் பாயிண்ட் 75, 80. சரி, இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40, 50, 60, 75 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 10 10 எடுத்துக்கலாம். ஒய் பார்த்தீங்கன்னா நமக்கு 150, 120, 100, 18 இருக்குது. ஸோ இது 150 வரைக்கும் போகிறதால இது நம்ம 20 20 எடுத்துக்கலாம். நான் இப்போ கிராஃப் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 10 10 யூனிட்ஸாக நான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இதுதான் நம்ம எக்ஸாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 20 20 யூனிட்ஸாக எடுத்துக்கோங்க, இது வந்து நம்ம டேஸில் எடுத்துருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்ட்டு இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம 10 ஒர்க்கர்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே யூனிட் எழுதாதீங்க, நமக்கு வந்து ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க்கர்ஸ் எழுதிக்கோங்க, 10 ஒர்க்கர்ஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம 20 20 எடுத்ததுனால 20. இது வந்து டேஸ் எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இங்கே டேஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 40, 150. ஸோ 40 இங்கே இருக்கா, இதுக்கு நேராக 150 நம்ம ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 150 பார்த்தீங்கன்னா 140க்கும் 160க்கும் நடுவில் தான் வரும். ஸோ இங்கே தான் நமக்கு 150 வரப்போகுது. இங்கே நம்ம 40க்கு நேராக பார்க்கணும். ஸோ 40க்கு நேராக இங்கே 150க்கு நேராக பார்க்கும்போது பாயிண்ட் நமக்கு இங்கே கிடைக்கும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் தான் நமக்கு ஸ்ட்ரைட் லைனில் ஆன்சர் வரும். இன்டைரக்ட் வேரியேஷனாக கேர்வில் தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ கேர்வில் நம்ம போடும் போது நமக்கு கொஞ்சம் ஆன்சர் வர்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடி ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஃபை ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 50, 120. 50 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 120 பார்க்கணும். ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே வரும், 50, 120ன்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 60, 100. 60 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் 100 பார்க்கணும். ஸோ பாயிண்ட் நமக்கு இங்கே வரும் 60, 100ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 75, 80. 75 அப்படின்னும் போது 70க்கும் 80க்கும் நடுவில் தான் நமக்கு 75 வரும். இங்கே 80க்கு நேராக பார்க்கணும். ஸோ இங்கே 75க்கு நேராக இங்கே 80க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் எந்த இடத்துல கிடைக்கும். ஸோ 75, 80ன்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது நமக்கு கேர்வை தான் கிடைக்கும். இந்த கேர்வை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து தப்பாக வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் தப்பாக வர சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிராஃபை ட்ரா பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டைப் ஆஃப் வேரியேஷன். செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கிராஃப் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரிக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஃப் த கம்பெனி டிசைட் டு ஆப்ட் ஃபார் 120 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கிராஃப்லேருந்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதனால ஃப்ரம் த கிராஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். From the graph போட்டுக்கலாம். When the number of workers are 120, then the number of days are அப்படின்னு போட்டுட்டு இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா நமக்கு டேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேஸ் அப்படின்றது ஒய்.
ஒர்க்கர்ஸ் அப்படின்றது எக்ஸில் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஒய் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் எடுத்துகிட்டு வந்து எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒய் கிடச்சிரும். எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 120 ஒர்க்கர்ஸ், அதுதான் எக்ஸ். அது எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 6000/120 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு ஜீரோக்கு நான் ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கிறேன். இது 12 டேபிளில் 1 டைம், 12 டேபிளில் 60 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். அப்புறம் இங்கே இருக்கிற ஜீரோ நான் போட்டுக்கிறேன். அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 50 கிடைக்கும். ஸோ 50 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ இந்த 50 வந்து நம்ம கிராஃப்லேருந்து கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா 120, ஒய் தான் நமக்கு 50. அப்போ 120,50ன்ற பாயிண்ட்டை நம்ம முன்னாடியே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 120 வந்து நமக்கு இங்கே இருக்குது, 50 வந்து 40க்கும் 60க்கும் நடுவில் வரும். ஸோ இதுக்கு நேராக இங்கே 120க்கு நேராக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் இங்கே வரும். ஸோ அந்த பாயிண்ட்டை முன்னாடியே நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். If the work has to be completed by 200 days, how many workers are required? அதாவது y வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க, டேஸ் தான் நமக்கு y வந்து 200 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம்? when the number of days கொடுத்துருக்காங்க, days are 200, then the number of workers கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒர்க்கர்ஸ் ஆர், அதாவது நமக்கு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே இதை வந்து இங்கேருந்து இது மாற்றிக்க முடியும். ஏன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது இங்கே டினாமினேட்டரில் இருக்கா, இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், நமக்கு நியூமரேட்டரில் போகும். இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே சைடு வரும்போது டினாமினேட்டரில் போயிடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் நம்ம மாற்றிக்க முடியும். அப்போ நமக்கு எக்ஸ் வேணும்னா ஒய்யை வந்து டிவைட் பண்ணணும், 6000ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஒய் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 200. அப்போ 6000/200 போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், 6000 200ஆல் டிவைட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6000 போட்டுக்கோங்க. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி 6000 போட்டுக்கோங்க, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே 2 ஜீரோ இருக்குது, நான் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிளில் இது 1 டைம், 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் 6 வரும், இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 30 கிடைக்குது. அப்போ 30 தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். இது ரெண்டுமே நம்ம கிராஃபில் இப்போ போட போகிறோம். ஆனால் இங்கே வந்து ஃப்ரம் த கிராஃப்னு எழுதிக்கோங்க, ஏன்னா அவங்க கிராஃபில் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ் இல்லையா, அப்போ எக்ஸ் வந்து 30, ஒய் வந்து 200. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸில் 30 இருக்கணும், ஒயில் வந்து 200 இருக்கணும். ஸோ எக்ஸ் பாருங்கள் இங்கே 30ல் இருக்குது, 200க்கு நேராக அந்த பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டு இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வரைகிற இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்படி மேலே போகலாம், இல்லை இப்படி கீழே போகலாம். இது கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வராது. ஸோ நமக்கு ஆன்சர் வரணும்னா இங்கே தான் வரணும். அதுக்காக நம்ம எக்ஸாக்டாக ஆன்சர் போடணுன்றதுக்காக முன்னாடி இந்த டாட் வச்சுருக்கோம். இப்போ இந்த டாட்டில் எடுத்துகிட்டு வந்து இதை சேர்த்துருங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கர்வுக்கு நம்ம நேம் எழுத போகிறோம். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் இதோடைய நேம். இதை எடுத்து எழுதிக்கலாம். y equal to 6000/xன்னு இங்கே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ எக்ஸ் வந்து 120 இருக்கும் போது ஒயில் என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 50 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸில் 120க்கு நேராக டாட்டட் லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து போடுறதுனால இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 50ல் தான் நமக்கு வரும். நம்ம முன்னாடி இங்கே டாட் வச்சுருக்கோம். ஸோ 50ல் வர மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கோங்க. இந்த 50 தான் நம்மளுடைய ஆன்சர். அது நம்ம இங்கே எழுதியாச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. இங்கே 120,50ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் கொடுத்துருக்காங்க 200, எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 30 வருதான்னு செக் பண்ணுவோம். ஸோ 200லேருந்து டாட்டர் லைன் போட்டுக்கணும். ஸோ இங்கேருந்து வர்றதுனால இப்படி வந்து ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து எக்ஸில் என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 30 வரணும். இப்போ இது டவுனில் வந்திருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம் 30,200. ஸோ அவ்வளோதான். இப்போ எக்ஸாக்டாக நம்ம கரெக்டாக போட்டாச்சு. ஸோ நம்ம முன்னாடியே வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டாட் வச்சு போட்டோம்னா நமக்கு கிராஃப் வந்து தப்பாகாமல் கரெக்டாக கிடச்சிடும். அவ்வளோதான் இந்த சம். எக்ஸாம்பிள் 3.50 பார்க்கலாம். நிஷாந்த் இஸ் த வின்னர் இன் எ மாரத்தான் ரேஸ் ஆஃப் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நிஷாந்த் வந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து மாரத்தான் ரேஸ் ஓடி வின் பண்ணியிருக்காங்க. ஹீ ரேன் அட் த யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 12 கிலோமீட்டர் பர் ஹார் அண்ட் ரீச் த டெஸ்டினேஷன் இன் 1 hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு ஒரே மாதிரி ஸ்பீடில் 12 கிலோமீட்டர் பர் ஹார் போயிருக்காங்க. அதுவும் டெஸ்டினேஷனை வந்து 1 hourல ரீச் ஆயிருக்காங்க. ஸோ 1 hourல 12 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போயிட்டு வின் பண்ணியிருக்காங்க மாரத்தான் ரேஸில். ஹி வாஸ் ஃபாலோட் பை ஆராதனா, ஜெயந்த், சத்யா அண்ட் ஸ்வேதா with their respective speed of 6 km per hour, 4 km per hour, 3 km per hour and 2 km per hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிஷாந்த பின்தொடர்ந்து இவங்கெல்லாம் போகிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனா, ஜெயந்த், சத்யா, ஸ்வேதா இவங்க 4 பேர் போகிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராதனா வந்து 6 km per hour போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயந்த் வந்து 4 km per hour, சத்யா வந்து 3 km per hour, ஸ்வேதா வந்து 2 km per hour. ரெஸ்பெக்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்கவங்களுக்கு செகண்ட், தேர்ட் இருக்கவங்க தேர்டு, ஃபோர்த் இருக்கவங்களுக்கு ஃபோர்த் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தே கவர் த டிஸ்டன்ஸ் இன் 2 hours, 3 hours, 4 hours and 6 hours ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அவங்க எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆராதனா வந்து 2 hours, ஜெயந்த் வந்து 3 hours, சத்யா வந்து 4 hours and ஸ்வேதா வந்து 6 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Draw the speed time graph and use it to find the time taken to Kaushik with a speed of 2.4 km per hour. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கௌஷிக் அப்படின்ற நேம் கிடையாது. ஸோ கௌஷிக் வந்து 2.4 km per hour ஸ்பீடில் போனாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் வந்து ரீச் ஆவாங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, ஸ்பீட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இங்கே டேப்லெட் காலம் கொடுக்கல இல்லையா, நம்ம தான் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டைமுக்கு தான் நமக்கு கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் டைம் சொல்லி நமக்கு எழுதிக்கலாம். ஸ்பீட் வந்து எக்ஸில் எடுத்துக்கலாம், டைம் வந்து ஒயில் எடுத்துக்கலாம். ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹாரு, டைம் வந்து ஹார்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னா 12 கிலோமீட்டரில் போகிறாங்க. எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா 1 hourல போகிறாங்க. ஸோ அதனால் 12 கிலோமீட்டர் இங்கே 1 hour, ஹாரில் இருக்கனால 1 hour. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆராதனா வந்து 6 கிலோமீட்டர் போகிறாங்க. எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா 2 hours போகிறாங்க. ஸோ அதனால நம்ம இங்கே நேம்லாம் எழுத தேவையில்ல, டைரெக்டாக அந்த ஸ்பீடும் டைமும் மட்டும் எழுதினா போதும். 6, 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயந்த் வந்து 4 கிலோமீட்டர் 3 hours போகிறாங்க. ஸோ 4 இங்கே வந்து 3. அதே மாதிரி சத்யா வந்து 3 கிலோமீட்டரை 4 hours போகிறாங்க. ஸோ இங்கே 3, இங்கே 4. அதுக்கப்புறமா ஸ்வேதா வந்து 2 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் 6 hours ரீச் ஆகிறாங்க. ஸோ 2 இங்கே 6. ஸோ இந்த டேப்லெட் காலத்தை நம்ம நோட்டில் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ டேபிள் வந்து நோட்டில் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒய் வேல்யூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒன்று வந்து இன்க்ரீஸ், ஒன்று டிக்ரீஸ், எது வேணாலும் இருக்கலாம் மாறி மாறி. நீங்கள் இது கூட நீங்கள் மேலே எழுதிக்கலாம், எக்ஸில் எடுத்துக்கலாம், இது கூட நீங்கள் ஒயில் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒன்று டிக்ரீஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா ஃப்ரம் த டேபிள் x decrease ஆகுது இல்லையா, x decreases, y increase ஆகிட்டே போகுது, increases. ஸோ அதனால இது இன்டைரக்ட் ஆர் இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். therefore it is inverse variation அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், y ஈக்குவல் டு கே பை எக்ஸாக இருக்கும். டைரக்ட் வேரியேஷனாக இது ரெண்டும் மல்டிப்ளேயில் வரும், கே எக்ஸாக இருக்கும். இன்வர்ஸ் வேரியேஷனா பையில் போட்டு எழுதணும், கே பை எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதில் இருந்து கே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். கே வந்து அப்படியே வச்சுக்கலாம். இந்த டிவைடில் இருக்க எக்ஸை நான் எப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன் அப்போ என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிபிகேஷனில் வந்துடும். அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னு வந்துருமா. அப்போ கே அப்படின்றது என்ன, எக்ஸ் ஒய், எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு கே வேல்யூ கிடைக்கும். இப்போ 12 × 1 ஈக்குவல் டு அடுத்தது எழுதிக்கலாம்
6 into 2 ஏதாவது 2 எழுதுனா போதும். அது எது கண்டுபிடிச்சாலும் சேம் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். பாருங்க 12 into 1நாலும் 12 தான், 6 into 2நாலும் நமக்கு 12 தான் கிடைக்க போகுது. அப்போ k வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 12ன்னு கிடைக்குதா? இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன ஆகும்? y ஈக்குவல் டு k இருக்கிற இடத்துல நம்ம 12 போட்டுக்கலாம். இப்போ 12/x அப்படின்ட்டு கிடைக்குது. ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். இதுக்கு தான் இப்போ நம்ம கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 12,1 அப்போ 12,1 செகண்ட் பாயிண்ட் 6,2 4,3 3,4 அண்ட் 2,6. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ப்ளாட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால எக்ஸ்லேயும் 1 எடுத்துக்கலாம், ஒய்லையும் 1 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸில் 1 எடுத்திருக்கேன். எக்ஸை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஸ்பீட் எடுத்திருக்கோம், கிலோமீட்டர் பர் ஹார். இதை மறக்காமல் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒயில் வந்து நம்ம டைம் எடுத்திருக்கோம், இங்கே ப்ராக்கெட்டில் ஹார்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே 1 எடுத்துருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் போடாதீங்க. நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸில் கிலோமீட்டர் பர் ஹார், கிலோமீட்டர்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒயில் வந்து டைம் எடுத்திருக்கோம். ஸோ 1 தான் எடுத்துக்கோம், 1 எடுத்ததுனால 1, டைம் எடுத்ததுனால ஹார் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிக்கலாம். 12,1. ஸோ 12 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 1 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ 12,1ன்ற பாயிண்ட் நமக்கு இங்கே வரும். ஸோ இங்கே 12,1 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6,2. 6 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 2 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே வரும், 6,2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4,3. 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 3 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ இங்கே 4,3ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3,4. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 4 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ பாயிண்ட் நமக்கு இங்கே வரும். ஸோ 3,4ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2,6. 2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 6 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ இங்கே 2,6ன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எப்போவுமே இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன் வந்ததுன்னா நமக்கு கர்வ் லைன் தான் கிடைக்கும். அதுவே டைரக்ட் வேரியேஷன் இருந்தால் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த மாதிரி கர்வ் லைன் கிடச்சிதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? முன்னாடியே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிராஃப் போடுங்க. நம்ம போட்டது கரெக்டானு நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாகவும் எக்ஸாக்டாகவும் நம்மளால ட்ரா பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். சொல்யூஷன் ஃப்ரம் த கிராஃப் நீங்கள் எழுதிக்கலாம். So to find the time taken to Kaushik with a speed of 2.4 km per hour ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கௌஷிக் வந்து 2.4 km ஸ்பீடில் போனாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் போவாங்க அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, இங்கேருந்து தி டைம் டேக்கன்லேருந்து இது வரைக்கும் அப்படியே எழுதிக்கோங்க. The time taken to Kaushik with his speed of 2.4 km per hour is அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டைம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஒய்க்கான ஃபார்முலா நமக்கு இங்கே தெரியும். இதில் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2.4 தான் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ 12/2.4 போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10 போட்டுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா 12 into 10 வந்து 120 கிடைக்கும். இந்த டாட் போயிட்டு இங்கே 24ன்னு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு 12 டேபிளில் வரும். 12 டேபிள் இது 2 டைம்ஸ் வந்துடும். 12 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 1 12s are 12, இங்கே 0 இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 5 அப்படின்னு கிடைக்குது இல்லையா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 hours அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இதை நம்ம கிராஃபில் கண்டுபிடிக்கணும். 5 hours நமக்கு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கிராஃபையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணி ஒரு கர்வை ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸில் வந்து 2.4 வந்து நம்ம மார்க் பண்ணோம். அதுக்கு நேராக டாட்டர் லைன்ஸ் போடணும். ஒயில் வந்து 5 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்கா 2.4 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே தான் வரும். ஸோ இப்படி போடும்போது நமக்கு ஆன்சர் இங்கேயே வந்துடும். ஸோ இந்த கேர்வுக்கு மேலேயோ இல்லை சைட்லேயோ போகாது. அதனால சின்னதாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இந்த கேர்வுக்கு நேமும் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள் y = 12/x, அதை மறக்காமல் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ y = 12/xன்னு மறக்காமல் எழுதிக்கோங்க. சரி, இப்போ 2.4லேருந்து நம்ம டாட்டர் லைன் போட போகிறோம். ஸோ பாருங்கள் இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கேருந்து 1 1 கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இங்கே இந்த நடுவில் சென்டராக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக டார்க்காக கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நமக்கு 4 இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா டாட்டர் லைனை இந்த கேர்வை டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இங்கேருந்து போகிறதுனால இப்படி தான் நம்ம ஆரோ மார்க் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக நமக்கு 5ல் கரெக்டாக வருது. அப்படி வரலைன்னா நம்ம முன்னாடியே வர மாதிரி போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆன்சரை முன்னாடியே கண்டுபிடிக்க சொன்னேன். கிராஃப் தப்பு இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம டாட்டர் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்படியே ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு 2.4 இருக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கிராஃபில் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.